வெங்காயம் ரசம். இது வெங்காய ரசம். வெந்தய ரசம்னு சொல்லலாம், வெங்காய ரசம்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு தம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்குங்க. பொரிஞ்சதும் கடுகும் இதுவும். அடுத்தது 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. வெங்காயம் பொடிசாக சாம்பார் வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு புளித்தண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டுருக்கேன், மஞ்சத்தூள் லைட்டாக அதில் போட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் இந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், உப்பு போட்டுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். இதை ஊற்றி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததை நல்லா இறக்கிடணும். ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததும் எடுத்துக்கலாம். கொதி வந்துச்சுன்னா இறக்கிடலாம். அவ்வளோதான்.